இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, தீத்துவுக்கு எழுதின நிருபத்தின் 3ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 3ஆம் அதிகாரத்திலே ரட்சிப்பு என்பது கிருபையினால் மட்டுமே. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை இந்த அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். இந்த அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1 மற்றும் 2ஆம் வசனங்களிலே சமுதாயத்தில் விசுவாசிகளின் நடத்தை குறித்து படிக்கின்றோம். 2வது பகுதியாய் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் ரட்சிப்பின் மாற்றம், பழைய நிலை, அதை தொடர்ந்து புதிய நிலை. 3வது பகுதியாக 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நற்கிரியைகளின் முக்கியத்துவத்தை படிக்கின்றோம். 4வது பகுதியாக 12ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் இறுதி அறிவுரைகளையும் வாழ்த்துக்களையும் படிக்கின்றோம். முதல் பகுதி 1வது வசனம், துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாய் இருக்கவும் என்று விசுவாசிகளின் நடத்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பின்பற்றி அவரின் சத்திய வசனத்திலே விசுவாசம் வைத்து நடக்கின்ற ஒவ்வொருவர்களும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அரசாங்கங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. பல வேளைகளிலே நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லுகின்ற அநேகரை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் பரிசுத்த வேதம் அப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த உலகத்திலே ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கின்ற துரைத்தனங்கள், அதாவது அரசாங்கங்கள், ராஜாக்கள், அதிகாரிகள், அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்களை நாம் படிக்கும்போது புரிந்து கொள்ளலாம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரமுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ளும்போது எல்லா அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய சத்திய வசனத்திற்கு விரோதமான செய்கைகள் இருந்தால் அதற்கு நாம் கீழ்ப்படியக்கூடாது. எடுத்துக்காட்டாக தானியேல் அன்றைக்கு அரசாங்க அதிகாரியாயிருந்தார். அன்றைக்கு ராஜாவை வணங்க வேண்டும் என்ற அதிகாரத்திற்கு அவர் கீழ்ப்படியவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆவேத், நேகோ அரசாங்க அதிகாரிகளாயிருந்தார்கள், அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. யோசேப்பு அன்றைக்கு அடிமையாயிருந்தால் அடிமை எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் அன்றைக்கு அந்த விபச்சார பாவத்திற்கு கீழ்ப்படியவில்லை. இப்படி நாம் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவைகள் கர்த்தருடைய சத்தியத்துக்கும் வசனத்துக்கும் முரணாயிருக்குமானால் அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படிதலே மிகப்பெரியது என்பதை பேதுரு சொன்ன வசனத்திலிருந்து நாம் ஞாபகப்படுத்தி கொள்வோமாக. 2வது வசனத்திலே ஒருவனையும் தூசியாமல், சண்டை பண்ணாமல், பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. தேவ பிள்ளைகள் தூசிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது, சண்டை பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது, பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை திரும்பவும் ஞாபகப்படுத்துகின்றார். 2வது பகுதியிலே பழைய நிலையாய், பழைய மனிதன், முற்காலத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்பதை 3வது வசனத்திலே 9 காரியங்களை சொல்லுகின்றார். பழைய மனிதனாய், புத்தியீனனாய் இருந்தோம், கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தோம், வழி தப்பி நடக்கிறவர்களாய் இருந்தோம், பற்பல இச்சைகளுக்கு உட்பட்டிருந்தோம், இன்பங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம், துர்க்குணத்தோடு ஜீவனம் பண்ணுகிறவர்களாயிருந்தோம், பொறாமையோடு ஜீவனம் பண்ணி வந்தோம், பகைக்கப்படத்தக்கவர்களாய் இருந்தோம், ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். இப்படிப்பட்ட பொல்லாத குணாதிசயங்கள் பழைய மனிதனுடைய நிலைமையிலே இருந்தது. ஆனால்
ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். எப்படி ரட்சித்தார் என்பதை 4வது வசனத்திலே, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமானபோது, ஆண்டவர் நம்மேல் தயவு கூர்ந்தார், அன்பு கூர்ந்தார். அதன் மூலமாக நமக்கு இரட்சிப்பின் வழியை காட்டினார். இரட்சிப்பின் வழியை காட்டினதை 5வது வசனத்திலே, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். நாம் ஏதோ அநேக நற்கிரியைகள் நீதிகள் செய்துவிட்டோம், ஆகவே அந்த நீதிகளின்படி ஆண்டவர் நம்மை இரட்சிக்கவில்லை. அவர் நம்மேல் வைத்த இரக்கம், அவர் நம்மை திரும்பவும் புதிதாக்குவதற்கு தன்னுடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்ததினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இதைத்தான் 2 தீமோத்தேயு 1:9 படிக்கின்றோம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆகவே ஆண்டவருடைய இரக்கத்தின்படி ரட்சிக்கப்பட்ட நாம், அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி ரட்சிக்கப்பட்ட நாம், பரிசுத்த அழைப்பாய் அழைக்கப்பட்ட நாம், கிறிஸ்துவுக்கென்று சாட்சிகளாய் வாழ இந்த ரட்சிப்பிலே நிலை கொண்டிருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நித்திய ஜீவனுடைய நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். நாம் கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்படியாய் கிருபையாய் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். இப்படி நீதிமான்களாக்கப்பட்டது ஆண்டவருடைய சுதந்திரராய் மாற்றப்படும்படியாய். கலாத்தியர் 4:7 நாம் வாசிக்கும்போது, இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். ஆண்டவருடைய சுதந்திரராய் ஆண்டவர் கிருபையாய் நம்மை நீதிமான்களாக்கி உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்படி ஆண்டவருக்கென்று இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்கென்று நற்சாட்சி பகருகிறவர்களாய், நற்கிரியை செய்கிறவர்களாய் வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக. தொடர்ந்து 8ஆம் வசனத்திலிருந்து 11 வரைக்கும் நற்கிரியைகளின் முக்கியத்துவத்தை குறித்து படிக்கின்றோம். 8வது வசனத்திலே இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நிச்சயமாகவே நாம் நற்கிரியை செய்ய வேண்டும், அதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டோம் என்பதை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே படிக்கின்றோம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஆகவே உருவாக்கப்பட்டதே, படைக்கப்பட்டதே, சிருஷ்டிக்கப்பட்டதே நற்கிரியைகளை செய்வதற்காக. தீத்துனுடைய புஸ்தகத்திலே திரும்ப திரும்ப நற்கிரியைகளை குறித்து பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து என்று கூறுகின்றார். தீத்துவே, உன் வாழ்க்கையிலே நீ நற்கிரியை மாதிரியாய் காண்பிக்க வேண்டும். கிரேத்தா தீவார் பொல்லாதவர்கள், ஓயா பொய்யர், இப்படிப்பட்ட மனிதர்களுக்குள்ளாய் நீ உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பிக்க வேண்டும். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆகவே நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாய் மாற வேண்டும்.
தீத்து 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படித்தோம், சகலவிதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் நற்கிரியை செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். இதே தீத்து 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கேதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ஆகவே விசுவாசிகளாகிய நாம் எப்படியும் நம் விருப்பம் போல வாழலாம் என்று அல்லாதபடி நற்கிரியைகள் செய்ய கவனமாயிருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நற்கிரியைகளை செய்ய பழகுவோமாக. 9வது வசனத்திலே வாக்குவாதங்களை விட்டு விலக வேண்டும் என்பதையும், 10வது வசனத்திலே வேத புரட்டர்களை விட்டு விலக வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத்தருகிறது. வேத புரட்டர்கள் என்பவர்கள் கள்ள போதகர்கள். இப்படிப்பட்ட கள்ள போதகர்களை விட்டு நாம் விலக வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய சபையை நிர்மூலம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகின்றார்கள். நிறைவான அறிவுரையாக, வாழ்த்துக்களாக 12ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் பல காரியங்களை எடுத்துரைக்கின்றார். 13வது வசனத்திலே, நியாய சாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறைவுமில்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டனுப்பு. நியாய சாஸ்திரி, லாயர், சேனா இவரை குறித்து இங்கு மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பல்லோவை குறித்து நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18ஆம் அதிகாரத்தின் 24லிருந்து 28 வரைக்கும், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் படிக்கின்றோம். பவுல் அப்போஸ்தலரை போல சிறப்பாக பணியாற்றிய ஒருவர்தான் இந்த அப்பல்லோ. ஆகவே இப்படி தேவனுக்காக பணியாற்றுகின்ற சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறைவும் இல்லாதபடி சகலவித நற்கிரியைகளையும் அவர்களுக்கு செய்து சம்பூரணமாய் அவர்களை அனுப்ப வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகின்றார். கர்த்தருடைய பணியை உண்மையாய் நிறைவேற்றுகிறவர்களை நாம் கவனித்து அனுப்ப வேண்டும் என்பதில் இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. 14வது வசனத்திலே, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கேதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டதே நற்கிரியைகளை செய்வதற்காக. ஆண்டவருக்கென்று நாம் கனி கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நற்கனிகளை கொடுத்து அதன் மூலமாக பிதாவானவர் மகிமைப்படும்படியாக நாம் வாழ அழைக்கப்பட்டோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாயிருக்கவும் என்று ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் எப்போதும் கிறிஸ்துவுக்கு நற்கனி கொடுக்கிறவர்களாக, நற்கிரியை செய்கிறவர்களாக வாழ அழைக்கப்பட்டோம். நிறைவாக 15வது வசனத்திலே, என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு. கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நிச்சயமாகவே பிறருக்கு வாழ்த்துதல் சொல்ல வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு கூறுகிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21லிருந்து 23 வரைக்கும் நாம் வாசிக்கும்போது, பிலிப்பிய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வாழ்த்துக்களை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பரிசுத்தவான்கள் அனைவரும், விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இப்படி வாழ்த்துதல் சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒருவரை ஒருவர் வாழ்த்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதையும் புரிந்து கொள்வோம். மட்டுமல்ல, வாழ்த்துதல் சொல்லி கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும் என்ற வாழ்த்துதல் நிறைவு பெற வேண்டும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆகவே ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து நம்மோடு கூட இருப்பதாக. இந்த சத்திய வசனத்திலே நாம் கற்றுக்கொண்ட செய்திகள், விசுவாசிகளின் நடத்தை, இரட்சிப்பிலே நமக்குரிய புதிய நிலையான மாற்றம்,
நற்கிரியைகளின் முக்கியத்துவம், வாழ்த்துதல் சொல்ல வேண்டும் என்றது. இந்த சத்திய வசனத்திலே நிலைத்து நிற்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.